நண்பர்களே வணக்கம். இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் சென்னிமலையில் அமைந்துள்ள பிடாரி அம்மன் கோவில் தேரோட்ட படக்காட்சிகளை பார்க்கலாம். முதலில் சென்னிமலை பற்றிய ஒரு தகவலை பார்க்கலாம். சென்னிமலை முருகன் கோவில் தேரோட்டத்திற்கு முன்பு நடக்கும் பிராட்டியம்மன் கோவில் தேரோட்டம் நடக்கும். ஈரோடு பெருந்துறை சாலையில் அமைந்த இக்கோவில் ஈரோட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் பெருந்தரையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் ஈங்கூர் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சென்னிமலை அருகே உள்ள இச்சிபாளையத்தின் மலைக்குன்றின் மீது சென்னிமலை அமைந்துள்ளது. மலைப்படி ஆரம்பம் முதல் மலை உச்சி வரை கடம்பனேஸ்வரர், இடும்பன், வள்ளியம்மன் பாதம், முத்துக்குமாரவாசர் என்ற மலைக்காவலர், ஆற்றுமலை விநாயகர் என்று சிறு சிறு சன்னதிகள் இருக்கு. நீண்ட இலைகளுடன் கூடிய துரட்டி மரம் என்ற மிக பழைய மரம் ஒன்று இங்கு மலைப்படி வழியில் அமைந்துள்ளது. சென்னிமலை முருகன் கோவிலில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த சென்னிமலை முருகன் கோவில். சென்னிமலை முருகன் கோவில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த சென்னிமலை முருகன் கோவில் சென்னிமலை ஆண்டவர் மூலவர் சிலை சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலை இந்த சென்னிமலை முருகன் சிலையாகும். தேவராய சாமிகள் என்ற முருக பக்தர் இயற்றிய கந்த சஷ்டி கவசம் என்ற கவச மாலை இத்தலத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இத்தலத்தின் குன்றில் 2 காளை மாடுகளை பூட்டிய மாட்டு வண்டி ஒன்று இந்த மலைப்படிக்கட்டுகள் வழியாக எரிச்சென்று மலை உச்சியை அடைந்த சம்பவம் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது. இக்கோயிலானது முதன்மை திருக்கோவில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. சென்னிமலை ஊரில் அமைந்துள்ள பிராட்டியம்மன் கோவில் வரலாறை பற்றி பார்க்கலாம். இந்த ஊர் தோன்றிய காலத்திலிருந்தே சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இத்திருக்கோவிலும் எடுக்கப்பட்டு குடுமை வேட்டுவ கவுண்டர்களால் பக்தி சிரத்தையோடு இப்பிராட்டியம்மன் வழிபட்டு வருவது சிறப்புக்குரியது. சோழன் பூர்வ பட்டயம் இத்திருநகரின் முதலில் அமைந்திருந்த இத்திருக்கோவில் பிராட்டியம்மன் கோவில் என்று கூறப்படுகிறது. சோழன்மலை திருக்கோவிலின் திருப்பணியினை துவங்கிடும் போது பிடாரி அம்மன் என்னும் பிராட்டியம்மனுக்கு நரபலி முதலான 4 பலியும் தந்து திருப்பணியினை துவக்கினான் என பட்டயம் கூறுகின்றது. இவ்வம்மனின் பெயரிலேயே பிடாரியூர் காளிநகர் எனவும் அழைக்கப்படுகிறது. என்றும் அழைக்கப்படுகிறது. பிராட்டியம்மன் திருக்கோவில் விமானம் சுமார் 75 அடி உயரமுடைய கருங்கற்களால் எடுக்கப்பட்டுள்ளது. அம்மனுக்குரிய கருவறையும் அதனை ஒட்டிய மகாமண்டபம்
இவற்றோடு அழகிய திருச்சுற்றினையும் பெற்றுள்ளது இந்த திருக்கோவில். பிராட்டியம்மன் அமர்ந்த திருக்கோலத்தில் 3.5 அடி உயரத்தில் சிற்ப வேலைப்பாளைகளோடு கூடிய அழகிய சிலையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் எதிரிலேயே மகாமண்டபத்தை கடந்து அதன் வாகனமான சிம்ம வாகனம் மேல் விதானத்தோடு கூடி அளவுற வடிவமைக்கப்பட்டுள்ளது. மகாமண்டபத்தில் இடதுபுறமாக விநாயகர் சிலை கிழக்கு முகமாக அமைந்துள்ளது. நுழைவாயிலை அடுத்து சிங்க வாகனத்தை மையமாக கொண்டு 2 முனியப்பன்கள் வலது இடதுபுறமாக மிகப்பெரிய உருவத்தில் கதையினால் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சுற்றின் வழியாக இடது பக்கம் செல்லும் போது பழங்காலத்து பிராட்டியம்மனுக்கும் கன்னிமார் சுவாமிகளுக்கும் கிழக்கு முகமா பிள்ளையார் சுவாமியும் கருப்பணசாமியும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலினுடைய இருப்பிடமானது ஈரோட்டிலிருந்து பெருந்துறை வழியாக தாராபுரம் செல்லும் சாலையில் 30 கிலோமீட்டர் தொலைவில் சென்னிமலையில் அமைந்துள்ளது. ரயில் நிலையம் மூலியமாக இந்த கோவிலை வந்தடைய ஈரோடு ரயில்வே மார்க்கத்திலிருந்து 25 கிலோமீட்டர், ஈங்கூர் ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைந்துள்ளது. விமான நிலையமானது கோவையிலிருந்து ஈரோடு செல்லும் சாலையில் பெருந்தரை என்னும் ஊரில் இருந்து தெற்கே 13வது கிலோமீட்டர் தொலைவில் சென்னிமலையில் இந்த பிராட்டியம்மன் திருக்கோவிலானது அமைந்துள்ளது. நண்பர்களே, மிகவும் அருமையான இந்த பிராட்டியம்மன் திருக்கோவிலை தரிசிக்க அனைவர்களும் வந்து பிராட்டியம்மன் அருள் பெற்று பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவானது கிழக்கராஜ வீதியிலிருந்து பிராட்டியம்மன் கோவில் தேரானது தெற்கு ராத வீதியில் வரும்பொழுது, தெற்கு ராத வீதியில் கங்கா ஏஜென்சி பர்னிச்சர் கடை அருகில் உள்ள பாபு ஸ்டுடியோ கடை பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி பதிவாகும். பிராட்டியம்மன் கோவில் தேரானது சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் செல்லும் காட்சிகளை நாம் பார்த்தோம். ஆன்மீக நண்பர்கள் ஆயிரக்கணக்கானோர் கூடி தேரை இழுத்து பிராட்டியம்மன் அருள் பெற தெற்கு ராஜ வீதியிலிருந்து மேற்கு ராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி, கிழக்கு ராஜ வீதி வழியாக 4 வீதிகளிலும் வலம் வந்து அம்மனை மக்களுக்கு அருள்பாலிக்க செய்ய வைத்து அழைத்து செல்லும் தேரோட்ட காட்சிகள் தான் இதுவாகும். எப்பொழுதும் தேருக்கு முந்தைய நாள் பிராட்டியம்மன் தேர் பொங்கலானது சிறப்பாக நடைபெறும். தேர் பொங்கல் தேரானது பிராட்டியம்மன் கோவில் தேரானது வடம் பிடிக்கக்கூடிய காட்சி பதிவுகளாகும். நண்பர்களே, நீங்கள் தமிழ்நாடு மாநிலத்தில் ஈரோடு மாநகரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் சிறப்பு வாய்ந்த சென்னிமலை திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த சென்னிமலை திருத்தலத்தில் சக்தி வாய்ந்த பிராட்டியம்மன் கோவிலானது தேரோட்டம் மற்றும் பொங்கல் திருவிழா நிகழ்ச்சிகளை காண வந்து பிராட்டியம்மனின் அருள் பெறுமாறு அன்புடன் வேண்டி வணங்கிக் கொள்கிறோம். ஆன்மீக நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபோ கிங் மோகன் சேனலை தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாங்கள் போடக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். நீங்கள் பார்த்து பலன் பெறலாம். நன்றி. பட்டாசு சத்தத்துடன்
ஒளி மின்னும் காட்சியுடன் சிறப்பு அலங்காரத்தில் பிராட்டியம்மன் தேரானது அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்றடையக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் பொறுமை காத்து பிராட்டியம்மன் தேர் செல்லும் சாலையில் நிதானமாகவும் செல்லும் காட்சி பதிவுகள் தான் இது. பாருங்க, ஒரு டவுன் பஸ்ஸுங்க தேர் போகிறதுனால நின்று பொறுமையாக போயிட்டுருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செல்லக்கூடிய காட்சி பதிவுகள் தான் இது. மின்னொளி காட்சியில் பிராட்டியம்மன் தேரானது செல்லக்கூடிய அழகானது மனதை மயக்கும் வகையில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் இது. பிராட்டியம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் கிடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் வெற்றியடைய பிராட்டியம்மன் அருளானது அனைவருக்கும் கிடைக்கட்டும். பிராட்டியம்மன் அம்மன் என்றாலே நமது வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய சக்தி என்று பொருள். அந்த அனைத்து அருளும் கிடைக்கக்கூடிய பிராட்டியம்மன் தேரானது நாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்து பலன் கிடைப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். நண்பர்களே, நீங்கள் இந்த தேரோட்டத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியாத நபர்களும் ஆன்மீக நண்பர்களும் பக்த கோடிகளும் இந்த பதிவை பார்த்து நீங்கள் பலன் பெறலாம். நண்பர்களே, இன்றைய பதிவில் சென்னிமலை பிராட்டியம்மன் தேர் திருவிழாவினுடைய நிகழ்ச்சி காட்சிகளை பார்த்தோம். நன்றி.